அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 2/1/2025. திருதியை திதி பின்னிரவு 1:09 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. திருவோணம் நட்சத்திரம் இரவு 11:08 வரை. அதன் பிறகு அவிட்டம் நட்சத்திரம். மேல் நோக்கு நாள் சித்த யோகம் என்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை தனுசு லக்னம். லக்னத்திலேயே சூரியன், மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவானுடன் சுக்கிரன், மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரமாக, கடகத்தில் செவ்வாய் வக்ரமாக, கன்னியில் கேது, விருச்சிகத்தில் புதன். இன்று என்ன செய்யலாம்? அதிகாரிகளை சந்திக்க, வங்கி கடன் பெற, அழகு மற்றும் விளையாட்டு சாதனங்கள் வாங்க, புது வேலைக்கு விண்ணப்பிக்க, நாட்டியம் தாளம் கற்றுக்கொள்ள, வீடுமனை வாங்க முன்பணம் தர அற்புதமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, நிற்கும் குதிரைக்கு மதிப்பில்லை, ஓடும் குதிரைக்கு தான் மதிப்பதிகம். வாழ்க்கையும் அப்படித்தாங்க. ஓடிக்கொண்டே இருங்கள், நிச்சயம் சாதித்து காட்டுவீர்கள். ஆமாங்க, நீங்கள் அப்படித்தாங்க. உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க, ஓடிக்கிட்டே இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. எங்கும் எப்போதும் இயற்கையுடன் போட்டி போட்டுக்கொண்டு இயல்பாகவும் யதார்த்தமாகவும் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சந்திரன். அவர் தன்னுடைய நட்சத்திரத்திலேயே இன்னைக்கு பயணம் செய்திருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு வெற்றி உண்டு. வீடு மனை வாங்குவதற்கு முன்பணம் தர்றது, அக்ரிமெண்ட் போடுறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு பேங்க் லோனுக்கும் நீங்கள் இன்றைய தினத்தில் முயற்சி பண்ணலாம். அது சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை சந்திக்கலாம். நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகும். லாபஸ்தானத்தில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு, செல்வாக்கு அதெல்லாமே உங்களுக்கு வர தொடங்குங்க. அதே போல் இன்றைய தினத்தில் பிரபலங்களும் அறிமுகமாகுவாங்க. வியாபாரத்திலேயும் உங்களுக்கு லாபம் இருக்குது. சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. கேது 6வது வீட்டில் உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. சந்திரன் சாதகமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகள்கிட்ட ஏதாவது சலுகைகள் கேட்குறதா இருந்தாலும், கோரிக்கைகள் வைக்கிறதா இருந்தாலும் இன்றைய தினம் உங்களுக்கு அதெல்லாமே வெற்றியடையும். எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. அதே போல் பழைய நண்பர்களும் வீடு தேடி வருவாங்க. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம். கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக செலவுகள் இருக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷபராசிக்காரர்களே, உழைப்பு உண்மையாக இருந்தால் உயரம் தானாக தேடி வரும். ஆமாங்க, சிலர்லாம் உழைக்கிற மாதிரி காமிச்சிப்பாங்க, ஆனால் உழைக்க மாட்டாங்க. நீங்கள் அப்படி இல்லைங்க. நீங்கள் உழைக்கிறதே யாருக்குமே தெரியாதுங்க. அதே மாதிரி நான் கடினமாக உழைச்சுன்னு இருக்கேன், கடினமாக ஓடின்னு இருக்கேன், அதெல்லாம் யாருக்கிட்டையுமே நீங்கள் வெளிப்படுத்திக்கவே மாட்டீங்க. கடினமாக உழைக்கிறது நம்முடைய கடமை, அதை போய் நாம் யார்ட்டையாவது சொல்லிட்டு இருப்பாங்களா அப்படின்னு சொல்லி எங்கும் எப்பொழுதும் இயல்பாகவே கடின உழைப்பாளிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் யோகாதிபதியோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் நல்ல வேலை உங்களுக்கு அமையுங்க. சிலர் நாம் சொந்தமாக ஏன் தொழில் செய்யக்கூடாது, சுயமாக நம்ம ஒரு வியாபாரத்தை தொடங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொந்தமாக வியாபாரம் தொடங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலும் உங்களுக்கு சந்தோஷமும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தாய் வழி உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சிலருக்கு வெளிநாடு செல்கிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் பிள்ளைகளுக்கு வெளிநாட்டில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சூரியன் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. வீடு கட்டுறதா இருந்தால் பேங்க் லோன்லாம் கிடைச்ச பிறகு, பிளான் அப்ரூவல்லாம் கிடைச்ச பிறகு, அதுக்கு பிறகு நீங்கள் வீடு கட்டுங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்னு அலட்சியமாக இருக்க வேண்டாங்க. அந்த வகையில் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கிற வகையில் ராகு உட்கார்ந்துருக்கிறார். அதனால் வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு லாபம் அதிகரிக்கும். எல்லா வகையிலுமே வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கும் நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஒரு வெற்றி ஒரு தோல்வியை மறக்கச் செய்யும். ஆனால் ஒரு தோல்வியோ பல வெற்றிகளை பெறச் செய்யும். ஆமாங்க, அதனால தாங்க ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற தலைக்கணம்லாம் உங்களுக்கு இருக்காதுங்க. அதே மாதிரி தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு துவண்டு போகவும் மாட்டீங்க. தோல்வி அடைந்த பிறகு தான் நீங்கள் பல வெற்றிகளை அமைப்பதற்கான வழிவகைகளை கண்டுபிடித்து கொண்டே இருப்பீங்க. அதனால தாங்க எங்கும் எப்போதும் மனதளவில் சோர்ந்து விடாமல் உற்சாகமாக இருந்து வெற்றிகளை குவித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்றைய தினம் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. மற்றபடி இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. பணவரவு செல்வாக்கு எல்லாமே உண்டுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க, கோபப்பட்டீங்க, எதுவும் சரியா இல்லையே அப்படின்னு ஆதங்கப்பட்டீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. வியாபார விஷயமாக இருந்தாலும் அவசரப்பட்டு பெரிய லெவலில் முதலீடு செய்து சிக்கி கொள்ளாதீங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் அதிகாரிகளை பகச்சிக்காமல் இருக்கிறது நல்லது. கூட வேலை பார்க்குறவங்க மூலமாக
சின்ன சின்ன மரியாதை குறைவான சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி அனுசரித்து விட்டு கொடுத்து கொண்டு போகிறது நல்லதுங்க. பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதமாக தான் இருப்பாங்க, கொஞ்சம் உரிமையாக இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களையும் கொஞ்சம் அரவணைச்சு கொண்டு போயிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு 9வது வீட்டில் சுக்கிரனும் சனியும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைய தினத்தில் நீங்கள் வாங்குவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கும் சந்திராஷ்டமத்திலேருந்து நீங்கள் வெளியில் வர்றதுக்கும் தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, வார்த்தைகளை கவனமாக கையாள தெரிந்தவர்கள் மட்டுமே மரியாதையை அதிகமாக சேர்த்து வைத்திருக்கிறார்கள். ஆமாங்க, அதனால தாங்க எதிர்த்தாப்பில் இருக்கிறவங்க யார், எதிராளியாக இருக்கிறவங்க யார், இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுப்பீங்க நீங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பேசுவீங்க. நண்பர்களாக இருந்தாலும் எதிரிகளாக இருந்தாலும் உறவினர்களாக இருந்தாலும் எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படி எல்லோருக்கும் ஏற்ற கருத்துக்களை வெளிப்படுத்துவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனாகிய சந்திரனுடைய நட்சத்திரத்திலேயே சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. உங்களை நேருக்கு நேராக பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால் அழகு இளமை இன்னைக்கு அதிகமாகும். எதிர்பார்த்த தொகை இன்னைக்கு கையில் கிடைக்கும். அதே மாதிரி தோற்ற பொலிவு அதிகரிக்கும். ஒரு தேஜஸோடு இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். ஆனால் பங்குதாரர்கள்ட்ட மட்டும் சின்னதாக கருத்து மோதல் வர வாய்ப்பு இருக்குது. உழைக்கிறதெல்லாம் நீங்கள், ஆனால் எடுத்துகிட்டு போகிறது என்னமோ அவர். அதை நினச்சி பார்க்கும் பொழுது நாம் அப்படியே ஒதுங்கிடலாம், நம்ம தனியாக பண்ணிக்கலாம், பரவாயில்ல, எல்லாம் இழந்தாலும் மறுபடியும் நம்மால் முன்னுக்கு வர முடியும், அதனால் தனியாக நாம் ஏதாவது தொடங்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. சுக்கிரனும் சனியும் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அஷ்டமத்து சனியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் திடீர் பண வரவு செல்வாக்கு இன்றைய தினத்தில் உங்களுக்கு இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறதுனால ஆன்மீக கூடங்களுக்கெல்லாம் போய் வருவீங்க. கோவில்களுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே துலங்கும். வியாபாரம் விறுவிறுப்படையும். திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக தாங்க இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன சுப செலவுகள் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் அவசரமே. அவசரமே இல்லாமல் எல்லா செயல்களையும் புத்தியால் பரிசீலிக்க வேண்டும். ஆமாங்க, சில நேரங்களில் நீங்கள் அமைதியாக இருப்பீங்க. என்னங்க உங்களை சுற்றி என்னென்னமோ நடக்குது, நீங்கள் எதுவுமே பண்ணாமல் அப்படியே உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் மற்றவங்க மாதிரி அவசரப்பட்டு நாம் எதுவும் செய்யாமல் அலசி ஆராய்ந்து அதுக்கு பிறகு எல்லாம் செய்வோம்னு அடங்கி கிடக்கும்போது ஆடாக இருந்தாலும் கிளம்பும்போது சிங்கமாக கிளம்பக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு தீர்வு கிடைக்குங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. சகோதர வகையிலிருந்து வந்த மனத்தாங்கல்கள், மனக்கசப்புகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார்.
அப்படி இருக்கிறதுனால பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க. உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கார். ஆனால் அந்த சனி பகவானுடன் சுக்கிரனும் சேர்ந்து பார்க்கறதுனால எதிர்ந்து வந்த மனக்கவலைகள் எல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. புது முயற்சிகள் எல்லாமே இன்றைக்கி வெற்றியடையும். வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். தேங்கி கிடந்த பொருள்கள்லாம் இன்றைக்கி விற்று தீரும். வரவேண்டிய பாக்கி தொகை அதெல்லாம் இன்றைக்கி வசூலாகும். வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்ல பேர் இருக்குது. அதிகாரிகள் உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் இன்னைக்கு உண்டு. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னிராசிக்காரர்களே, கடலுக்குள் கல் எறிந்தால் கடலுக்கு வலிப்பதில்லை, கல்தான் காணாமல் போகிறது. அதே போல் விமர்சனங்களெல்லாம் கல்லாக இருக்கட்டும், நாம் கடலாக இருப்போம். ஆமாங்க, வாய்க்கு வந்ததை சிலரெல்லாம் பேசுவாங்க. நாம் படுற கஷ்ட நஷ்டம் அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. அதனால தாங்க யாராவது வதந்திகளை பரப்பி விட்டாலும், விமர்சனங்கள் ஏதாவது உங்களை பற்றி வந்தாலும், அந்த நேரத்தில் அந்த வினாடியில் சில நேரம் நீங்கள் கோவப்படுவீங்க, கவலைப்படுவீங்க. அடுத்த நிமிஷமே யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிட்டு போகட்டும், நம்ம வேலையை நாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கும் எப்பொழுதும் பணி செய்து கிடப்பதே என் வேலை என்று உழைத்து கொண்டே இருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் புது முயற்சிகளில் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே நேரத்தில் குரு பகவானும் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். 9ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார். அதனால் எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் உண்டு, சந்தோஷமும் இன்றைய தினத்தில் உண்டுங்க. 5ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைங்க வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க, படிச்சுன்னு இருக்காங்க, படிப்பையும் முடிக்க போகிறாங்க. அவங்களுடைய எதிர்காலத்துக்காக நம்ம ஏதாவது செய்யணும், நம்ம கடமையிலேருந்து நாம் மாறிடக்கூடாது அப்படிங்கிற சின்ன சின்ன ஆதங்கமும் கவலையும் ஒரு பக்கம் எட்டி பார்க்குங்க. பூர்வீக சொத்தை கொடுத்துட்டு வந்த இடத்துல ஏதாவது வாங்கிடலாமா அப்படிங்கிற எண்ணங்களும் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டிருக்குங்க. தெளிவாக சில முக்கிய முடிவுகளும் இன்றைய தினத்தில் நீங்கள் எடுப்பீங்க. சுக்கிரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வண்டி வாகனம் அடிக்கடி பழுதாகும். ஏன்னா அதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வண்டி வாகன பராமரிப்பு செலவுகள், வீடு பராமரிப்பு செலவுகள், ஏதாவது ஒரு செலவு வந்துக்கிட்டே இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். வரவேண்டிய பாக்கி தொகையும் இன்றைக்கி வசூலாகுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டு. அதிகாரிகள் உங்களை மறைமுகமாக கொஞ்சம் பாராட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கூட வேலை பார்க்குற சக ஊழியர்களோடு இருந்து வந்த சின்ன சின்ன மோதல் போக்கு எல்லாமே மாறுங்க. எல்லா வகையிலும் இன்றைக்கி வெற்றியும் உண்டுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் வேலை சுமை இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, செயல்படுவதானால் உறுதியோடு செயல்படுங்கள். விட்டு கொடுப்பதானால் முழுமையாக விட்டு கொடுங்கள். வாழ்க்கையே விட்டு கொடுத்து ஒரு மாதிரி ஆயிடுச்சிங்க. ரொம்பவும் விட்டு கொடுத்தா நம்மளை ஏமாளி, திறமை இல்லை,
தகுதி இல்லை அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. இனிமேலும் விட்டு கொடுக்கறதுக்கு வாழ்க்கையில் என்னங்க இருக்குது அப்படின்னு சில நேரங்களில் உங்களுக்குள்ளேயே அழுத்து கொள்வதெல்லாம் உண்டுங்க. ஆனாலும் விட்டு கொடுத்தவர்கள் கெட்டு போனதில்லைங்கிறத புரிந்து வைத்து கொண்டு முன்னுக்கு வந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துக்குரிய கிரகமாகிய சந்திரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்து 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால தொழில் இன்னைக்கு நல்லா இருக்குங்க. வியாபாரத்தில் லாபம் இருக்குங்க. எதிர்பார்த்தபடி உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். வேலையாட்களால் இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். உங்களை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிற வேலையாட்கள் வேலைக்கு வந்து சேருவாங்க. அதே மாதிரி கடையை கொஞ்சம் புதுப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அந்த பழசெல்லாம் எடுத்துகிட்டு புதுசு சிலதெல்லாம் வாங்கி வைப்பீங்க. அதே மாதிரி பெயர் பலகையை மாற்றுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடியவர் சனி பகவான். அவரோட உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வந்து சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் திடீர் பண வரவு உண்டு. கொடுத்து ஏமாந்து போன தொகையில் கூட ஒரு பகுதி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே போல் வண்டி வாகனம் பழசு கொடுத்து புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிள்ளைகளுக்கு கல்யாணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. என்ன ஜாதகம் பார்த்துன்னு இருக்கீங்க, பொருந்தி வரக்கூடிய ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்திலையும் இன்னைக்கு நல்ல லாபம் இருக்குதுங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேரெல்லாமே கிடைக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புகழ்பெற்ற கோவிலுக்கும் நீங்கள் போய் வருவீங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்து கிடக்கிறதுனால சேமிக்கவே முடியலையே, எல்லாம் செலவாகவே போயின்ட்டுருக்குதே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்களுக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்து இருக்கிறதுனால அசைக்க முடியாத ஒரு தன்னம்பிக்கை, தைரியம் அதெல்லாம் ஒரு பக்கம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குங்க. விஐபிகளும் ஆதரவாக பேசுவாங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி பணவரவு உண்டு. ஆனால் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவினங்களும் இருக்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, தழும்புகள் காயத்தை நினைத்து வருத்தப்படுவதற்காக அல்ல, அந்த காயங்களையெல்லாம் தாண்டி திறமையாக கடந்து வந்ததற்காக. ஆமாங்க, அதனால தாங்க உடம்பில் நிறைய காயங்கள், அது தழும்புகளாக இருக்குது, பார்த்தாலும் புரியுது. ஆனால் மனசுக்குள்ளார எத்தனையோ காயங்கள், அதையெல்லாம் மறந்து அதையெல்லாம் மறைத்து வாழ்க்கையில் நீங்கள் போராடி கடின உழைப்பால் முன்னுக்கு வந்திருக்கீங்க. அது ஒரு பெரிய சாதனை தாங்க. அதனால தாங்க விழுவதெல்லாம் எழுவதற்கே என்று எங்கும் எப்பொழுதும் சாய்ந்து விடாமல் ஓய்ந்து விடாமல் ஓங்கி வளர்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் தடாலடி முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. அதே மாதிரி தள்ளிப்போன சில விஷயங்கள் அதெல்லாமே இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. பணவரவும் இன்றைக்கி திருப்திகரமாக இருக்குங்க. கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கு சரியாகுங்க. பழைய வண்டியை கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. புது வருஷம் பிறந்தாச்சு, இனிமேல் நமக்கு எல்லாம் நல்லது தான் அப்படிங்கிற நம்பிக்கையும் வர ஆரம்பிக்கும். குலதெய்வ கோவிலுக்கும் ஒரு முறை போய் வந்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. 4ஆம் இடத்துல சுகஸ்தானத்தில் உட்கார்ந்து உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்கிற சனி பகவானோட சுக்கிரன் வந்து சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால அர்த்தாஷ்டம சனியால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும். அறகுறையாக பாதியிலே நின்று போன பல வேலைகள்
அதெல்லாம் சீக்கிரம் முடிய ஆரம்பிக்கும். பேங்க் லோனும் கிடச்சி வீடை கட்டி முடித்து சீக்கிரமாகவே கிரகப்பிரவேசம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறார், லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு களகட்டும். இன்றைக்கி வியாபாரத்தில் லாபம் இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. அதே மாதிரி பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. மகளுடைய கல்யாண விஷயமாகவும் பேசலாம். இன்றைக்கி தான் பொருந்துகிற ஜாதகம் தேடி வர வாய்ப்புகள் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி உண்டு. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, கொடுப்பதற்குரியது பணம் மட்டுமல்ல, உன்னுடைய வார்த்தையும் உன்னுடைய புன்னகையும் ஒருவரின் மனதிலே விளக்கேற்றி வைக்கலாம். ஆமாங்க, அதனால தாங்க நான் என்னங்க பெருசாக அள்ளி கொடுத்துட்டேன், எதுவும் கிடையாதுங்க. அவங்க ஒரு மாதிரி டல்லாக வரும்பொழுது ஆறுதலாக சில வார்த்தைகள்லாம் சொல்லியிருக்கேன். அந்த ஆறுதல் வார்த்தைகள் அவங்க அடிபட்ட மனதுக்கு மருந்தாக இருந்திருக்கிறது அப்படின்னு சொல்லி சிலர் உங்களை பற்றி பெருமையாக பேசினாலும் அதையெல்லாம் நீங்கள் பெருமையாக எடுத்து செய்யலாமல் நான் என் கடமையை தான் செய்தேன் அப்படின்னு சொல்லி மனதால் வருந்தி வருபவர்களுக்கு ஆறுதலான வார்த்தைகளையும் புன்னகையையும் பரிசாக தரக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. தைரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுடன் சுக்கிரனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால வெளிநாட்டு பயணங்கள் உண்டு. ஒரு சிலருக்கு வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. உங்கள் பிள்ளைங்க வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பல்கலைக்கழகங்கள் உயர் படிப்பை தொடர்வதற்கான வாய்ப்புகள், அதற்கான அழைப்புகள் அதெல்லாம் கூட வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இன்றைய தினம் சந்திரனும் உங்களுக்கு 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் உங்களுக்கு தீர்வு கிடைக்கும். வரவேண்டிய பணத்தொகையும் இன்னைக்கு கைக்கு சேரும். விஐபிகளும் அறிமுகமாகுவாங்க. எல்லாத்துலேயுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் அதாவது சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பழைய கோர்ட்டு கேஸு அதெல்லாம் கொஞ்சம் ராசியாக பேசி தீர்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறார். அம்மாவோட ஆரோக்கியத்தில் தொடர்ந்து நீங்கள் அக்கறை காட்டுறது நல்லது. வீட்டில் யாருக்காவது எதாவது உடம்பு முடியாமல் போயிட்டே இருக்குது, மருந்து மாத்திரன்னு அப்பப்போ செலவுகள் இருந்துட்டுருக்கேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்தபடி உங்களுக்கு லாபம் இருக்குது. புது வாடிக்கையாளர்களும் இன்னைக்கு வருவாங்க. மேற்கொண்டு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கான நிதிநிலை கொஞ்சம் சுமாராக இருக்கிறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ராஜதந்திரமாக செயல்படுவீங்க. உயரதிகாரிகளும் உங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பேசுவாங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டுங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லது நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, அடுத்தவர்களுக்கு கெடுதல் நினைக்காமல் இருக்கக்கூடிய நேரங்கள் எல்லாமே நல்ல நேரமாகும். ஆமாங்க, நல்ல நேரம் நல்ல காலம் அதெல்லாம் எப்போ நம்ம வேலையை நாம் பார்த்துக்கிட்டு அடுத்தவங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணாமல் பழிவாங்கும் குணம் இல்லாமல்
பழிச்சொல்லுக்கு ஆளாகாமல் பழியான வார்த்தைகளை பேசாமல் இருக்கிறது, அதுதாங்க நல்ல நேரம், அதுதாங்க நல்ல காலம். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாம். அடுத்தவங்க வேலை, அடுத்தவங்கள பற்றி எல்லாம் நமக்கு என்னத்துக்கு அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் பிறரை பற்றி குறை கூறாமல் நிறைவாக நின்று கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், சின்ன சின்ன செலவுகளும் இருக்கும், உடல் சோர்வு களைப்பு இருக்கும். பாதச்சனி நடக்கிறதுனால கால் வலிக்குது, மூட்டு வலிக்குது, முதுகு வலிக்குது. இந்த வலியெல்லாம் எப்போ தான் தீரும்னு தெரியலையேங்கிற மாதிரியான சின்ன புலம்பலும் மனசுக்குள்ளார வருங்க. ஏழரை சனி நடந்துட்டுருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்துலேயும் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. ரொம்ப வருஷ பழக்கம், 20 வருஷ பழக்கம், ரொம்ப நல்லவர் அப்படின்னு நினச்சிக்கிட்டு சிலர்கிட்ட ஏமாந்த கதை உண்டு. அப்போ நல்லவங்களாக இருந்தாங்க, இப்போ அவங்க சூழ்நிலை வேறு மாதிரி மாறிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரியும் சிலர் நினைத்து வருத்தப்பட வேண்டியிருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் வரும், மற்றபடி பெரிய பாதிப்புகள் இருக்காது. வியாபாரத்தில் கடுமையான போட்டிகள், நேற்று வந்தவங்கெல்லாம் லாபத்தை வாரி குவிக்கிறாங்க, நாம் என்னமோ அப்படியே இருந்துட்டுருக்கோமே, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பார்க்கணும், இதுக்கு தான் ஒரு தீர்வு காணணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்றைக்கி மனசுக்குள்ளார இருக்குங்க. உத்தியோகத்தில் என்ன தான் நாம் ஓடி ஓடி உழைச்சாலும் திடீர்னு யாராவது அந்த பேர் புகழை தட்டிட்டு போயிடுறாங்க. அதுக்கு என்ன பண்ணுறது? நீங்கள் செயற்கையாக எதுலேயும் செய்ய மாட்டேங்கிறீங்க, இயற்கையாக பேசுகிறீங்க. அதனால் சில நேரங்களில் வெற்றி உங்களுக்கு தாமதமாக கிடைக்குமே தவிர உறுதியாக உங்களுக்கும் கிடைக்குங்க. பிள்ளைகள் கொஞ்சம் செலவுகள் வைப்பாங்க, அந்த செலவுகள்லாம் நியாயமான செலவுகளாக இன்றைக்கி இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று ரொம்ப சிரமமாக இருந்தது. ஆனால் இன்றைய தினத்தில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு, பணவரவும் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. ஆனால் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. இன்றைய தினம் உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு கோதுமையால் ஆன உணவு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வெற்றி பெற்று பின் தன்னை அடக்கி ஆள்பவர் இரண்டாவது முறையாக வெற்றி பெற்றவராகிறார். ஆமாங்க, வெற்றி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே மண்ணுக்கும் விண்ணுக்குமாக குதிக்க மாட்டீங்க. எத்தனையோ முறை தோல்வி அடைந்து, எத்தனையோ வருடங்கள் காத்திருந்து, எல்லா சந்தோஷங்களையும் தியாகம் செய்து, சராசரி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய சிலது கூட கிடைக்காம தவித்து அதற்கு பின்னர் தானே நீங்கள் வெற்றி அடைஞ்சிருக்கீங்க. அதனால தாங்க வெற்றிக்கு பின்னால் இருக்கக்கூடிய வலிகளை நினைத்து கொண்டு வெற்றியால் தலைக்கணம் அடையாமல் எப்பொழுதும் நிதானமாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளார ஏற்கனவே சனி பகவான் உட்கார்ந்து உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்காருங்க. அந்த சிக்கல்லேருந்து உங்களை விடுவிக்கிறதுக்குன்னே உங்கள் ராசிக்குள்ளார இப்போ சுக்கிரன் உட்கார்ந்துட்டாருங்க. அப்படி இருக்கிறதுனால மனசுக்குள்ளார இருந்த அந்த அலுப்பு, சலிப்பு, வெறுப்பு அதெல்லாம் விலக ஆரம்பிக்குங்க. சின்னதாக ஒரு உற்சாகம் உங்கள் மனசுக்குள்ளார எட்டி பார்க்க ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி முகத்தில் இருந்து வந்த அந்த சுருக்கங்கள், சோகங்கள் அதெல்லாம் விலகி இன்றைக்கி ரொம்ப நீங்கள் உற்சாகமாகவும் இருப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் சேருங்க. சந்திரன் 12வது வீட்டில் இருக்கிறதுனால சுப செலவுகள் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த பொருட்களை வாங்கி கொடுப்பீங்க. குடும்பத்தினருடனும் வெளியிடங்களுக்கும் போய் வருவீங்க. வியாபாரத்தில் மிகப்பெரிய அதிர்ஷ்டத்தை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாம், திடீர் அதிர்ஷ்டம். அதே மாதிரி உங்களுக்கு கைக்கு வராமல் இருந்த பொருள், ஒரு உரிமை, அதெல்லாம் இன்றைக்கி உங்கள் கைக்கு வர ஆரம்பிக்கும்.
புது பதவிகள், புது பொறுப்புகள் அதெல்லாமே உங்களுக்கு வந்து சேருங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். அதிகாரிகள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கும் ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் அதெல்லாமே நிறைவேறுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி பணவரவு எல்லாமே உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் மிகப்பெரிய பொக்கிஷம் என்பது சரியான நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஆறுதலும் மாறுதலும் தான். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே துணிச்சலாகவே இருப்பீங்க. துணிச்சலாகவே நீங்கள் வேலை பார்ப்பீங்க. சில நேரங்களில் தோய்ந்து ஓய்ந்து போகும்போது கிடைக்கக்கூடிய அந்த நம்பகமான வார்த்தைகளில் எப்பொழுதுமே உற்சாகம் அடைஞ்சிருவீங்க. எங்கும் எப்பொழுதும் தன் கடமையை சிறப்பாக செய்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பூர்வ புண்ணியாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. தோளுக்கு ஒசந்து வளர்ந்துட்டாங்க, தோழனாக இருக்கிறாங்க அப்படின்னு ஒரு ஆறுதல் இருக்கும். அதே நேரத்தில் பூர்வீக சொத்து விவகாரங்கள், அது சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் அதெல்லாம் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. பழைய கோர்ட்டு கேஸ் அதெல்லாமே சாதகமாக முடியும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. உங்கள் ராசிக்குள்ளாரையே ராகு இருக்கிறதுனால சில நேரங்களில் மனக்குழப்பங்கள்லாம் இருக்குங்க. ஆனால் நடைப்பயிற்சி, உடற்பயிற்சி உங்களுக்கு அவசியம் தேவைப்படுது. ஏழரைச்சனி தொடங்கி இருக்கிறதுனால மூச்சு பயிற்சியும் நீங்கள் செய்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாகவும் அழகாகவும் நீங்கள் இருப்பீங்க. அதையோடு மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்றைக்கி திடீர் லாபம் எல்லாமே இருக்குதுங்க. வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. அதே மாதிரி தேங்கி கிடந்த சரக்குகள்லாம் இன்றைக்கி விற்று தீருங்க. உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்கும். உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால சின்ன சின்ன தடங்கல்கள் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் விடாமுயற்சியால் இன்றைக்கி விட்டதெல்லாம் நீங்கள் பிடிப்பீங்க. விருந்தினர்கள் வருகையால் வீடு களை கட்டுங்க. பழைய நண்பர்கள், உறவினர்களிடம் மனம் திறந்து சில முக்கிய விஷயங்களெல்லாம் பேசுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தாங்க இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. புத்தாண்டு பலன்கள் 2024 ஒரு வழியாக முடிஞ்சிருச்சிங்க. ஒரே குழப்பமாக தான் இருந்தது 2024. இப்போ 2025 பிறந்தாச்சுங்க. 2024 நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடந்தது. ஆனால் சிலதெல்லாம் பாதியிலே நின்று போயிடுச்சு. முழுசாக இன்னும் முடியாமல் இழுத்துன்னு இருக்குது. அந்த மாதிரி அறகுறையாக இருக்கக்கூடிய பல விஷயங்கள் அதெல்லாமே இந்த 2025ஆம் ஆண்டில் வெற்றிகரமாக உங்களுக்கு முடியுங்க. காரணம், இந்த 2025ஆம் ஆண்டே உங்கள் ராசிக்கு 9வது ராசியில் பிறந்திருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால புது முயற்சிகள் எல்லாமே இந்த வருஷத்தில் வெற்றியடையும். குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். சொத்து பத்து வாங்குவீங்க. வாடகை வீட்டிலேருந்து சொந்த வீட்டுக்கு போவீங்க. அதே மாதிரி சிலர்லாம் பழைய வண்டியை வச்சுக்கிட்டு இது அதிகமாக பெட்ரோல் குடிக்குது, டீசல் அதிகமாக செலவாகுது அப்படின்னு இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து புது வண்டி வாகனமும் இந்த வருஷத்தில் நீங்கள் வாங்குவீங்க. இந்த வருட தொடக்கமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அதே போல் ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் மிதுனத்திலையும் கடகத்திலையும், அதாவது உங்கள் ராசிக்கு 3வது வீட்லேயும் 4வது வீட்லேயுமா இருக்கிறாருங்க. ஜூன் 6ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் ராசிக்கு
5வது வீட்டுக்கு மாறுறாரு. ஒரே வீட்டில் ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும், அதாவது 3வது வீடு 4வது வீட்டில் மாறி மாறி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சொத்து பத்து ஏதாவது வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு அப்புறம் வாங்க பாருங்கள். சகோதரங்களுக்குள்ளார கொஞ்சம் சண்டை சச்சரவு வர வாய்ப்பு இருக்குது. அதனால் ஜூன் 6ஆம் தேதி வரைக்கும் சகோதர வகையில் கொஞ்சம் பொறுமையாக இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. உங்கள் ராசிக்கு தனத்தை அள்ளித்தரக்கூடியவர் சுக்கிரன். அதே மாதிரி வாழ்க்கை துணைக்கும் உரியவர் சுக்கிரன். அப்படிப்பட்ட சுக்கிரன் ஜனவரி மாதம் 28ஆம் தேதி முதல் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் வரைக்குமே அவர் மீனத்தில் தாங்க இருக்க போகிறாரு. அப்படி இருக்கிறதுனால உங்கள் ராசிக்கு 12வது வீட்டில் இருக்க போகிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்கும். விலை உயர்ந்த ரத்தினங்கள், அதெல்லாம் உயர் ரக ரத்தினங்கள், வைர நகைகள், அதெல்லாம் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி பழைய சொந்த பந்தங்கள் அவங்களாம் தேடி வருவாங்க. குடும்பத்தில் அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கிரகப்பிரவேசம், திருமணம் அப்படின்னு சுப நிகழ்ச்சிகள் அடுத்தடுத்து இருந்து கொண்டே இருக்குங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே சிறப்பு தரக்கூடிய 2வது வீட்டிலேயே மே மாதம் 14ஆம் தேதி வரைக்குமே குரு பகவான் இருக்க போகிறாரு. அது வரைக்கும் உங்களுக்கு பணப்புழக்கம் திருப்திகரமாக இருக்கும். அதுக்கு பிறகு கொஞ்சம் சிக்கனமாக இருந்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அதே மாதிரி ராகு கேது பயிற்சியும் இந்த வருஷத்தில் வருது. ராகு கேது பயிற்சி மே மாதம் 18ஆம் தேதி முதல் ராகு உங்களுக்கு லாபஸ்தானத்தில் வர்றதுனால திடீர் பண வரவு, ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம், ஏற்கனவே வாங்கி வச்சுருந்த ஷேர் அதிக விலைக்கு விற்கிறது, அல்லது ஏற்கனவே வாங்கி போட்டு வச்சுருந்த இடம், பூமி, அந்த வீட்டு மனை அது இப்போ நிறைய விலைக்கு போகிறது, அந்த மாதிரியான திடீர் யோகம், திடீர் லாபம் அதெல்லாம் நீங்கள் மே மாதம் 18ஆம் தேதியிலேருந்து எதிர்பார்க்கலாங்க. மே 18ஆம் தேதியிலேருந்து 5வது வீட்டுக்கு கேது வர்றதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை காட்டணுங்க. மற்றபடி இந்த 2025ஆம் ஆண்டு வியாபார விஷயங்கள் நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் ப்ரொமோஷன் நீங்கள் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு புது வேலையும் கிடைக்கும். சிலருக்கு வெளிமாநிலம், வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகளுக்கும் சந்தோஷ செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இந்த 2025ஆம் ஆண்டு மிகப்பெரிய வெற்றிகளை உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்குங்க. இந்த வருஷத்தில் நீங்கள் எல்லா வகையிலுமே ஜெயிக்கிறதுக்கு திருப்பரங்குன்றத்தில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ முருகப்பெருமானை நீங்கள் வணங்குறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி நீங்கள் துவரம் பருப்பு தானமாக கொடுங்க. பார்வையற்றவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. நிச்சயமாக இந்த 2025ஆம் ஆண்டு சாதனை வருடமாக உங்களுக்கு இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் யோகிகள், தபசிகள், சந்நியாசிகளின் அருளாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.